தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி இப்போல்லாம் நம்ம அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. சிந்திக்கிறது என்ன, அதை நினச்சாலே நம்ம மனசுக்குள்ளெல்லாம் ஒரு திகிலுணர்வு வர ஆரம்பிச்சிருதில்ல. குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நம்ம தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்முடைய நிலைமையே இப்படி இருக்கே, வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறைகளோட நிலைமை இன்னும் எப்படியெல்லாம் மாறும், இந்த தண்ணிக்கு அவங்க எப்படியெல்லாம் சிரமப்படுவாங்களோ அப்படிங்கிறத நினச்சா அப்படியே ஒரு அதிகப்படியான திகில் நம்ம மனசுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிருதில்ல. முன்னோர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குமா? இந்த தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி அவங்க கவலைப்பட்டிருப்பாங்களா? ஒருவேளை இந்த தண்ணீர் பற்றாக்குறை நமக்கு வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதாவது முன்னெடுப்புகளை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? இப்போவாவது இருக்கு. ஒரு பெரிய சமூகமாகவே செயல்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பிரிவு இருந்திருக்கு. அருவியிலிருந்து தண்ணி ஓடி வருதா, அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க, அந்த தண்ணியை பிரித்து கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, அதில் சுற்றி இருக்கிற அந்த கரையை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க அப்படின்னு போர் வீரர்கள் மாதிரி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு சமூகமே செயல்பட்டிருக்கு, சேர்ந்து செயல்படுத்தி இருக்காங்க. அந்த சமூகம் யாரு, அந்த சமூகத்துக்குள்ள இருந்த பிரிவுகள் யாரு, அந்த பிரிவுகள் என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்த்தாங்க, நீரை எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம முப்பாட்டன் டைரியில் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம் மக்களே, மக்களுக்கு மக்களே. எப்படி நம்முடைய நீர் சமூகம் இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அகழி, ஆறு, குளம், குட்டை, கிணறு அப்படின்னு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்கங்கள் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இத்தனை நீர்த்தேக்கங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத விட பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே அதிகபட்சம் ஆறு சொல்லுவோம், ஏரி சொல்லுவோம், குளம் சொல்லுவோம், குட்டை சொல்லுவோம், கால்வாய் சொல்லுவோம், வாய்க்கால் சொல்லுவோம். ஒரு 10 பெயர்களை கூட நம்ம தாண்ட மாட்டோம். ஏன்னா அந்த 10 நீர்த்தேக்கங்களை கூட நம்ம பார்த்துருக்கோமா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் பார்த்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் மிகப்பெரிய சமூகமே இருந்திருக்கு. இப்போ தண்ணி எப்படி ஓடி வரும், மழை பெஞ்சா மலையிலிருந்து அருவியாக ஓடி வரும்ல தண்ணியெல்லாம். அந்த அருவியாக ஓடி வரும்போது அந்த தண்ணியை நம்ம தடுத்து நிறுத்தி நம்ம சேமித்து வைக்கலை அப்படின்னா கடலில் போய் கலந்து அது வீணாக போயிடும். விவசாயத்துக்கு பயன்படாது, நம்ம குளிக்கிறதுக்கோ நம்ம குடிக்கிறதுக்கோ இல்லை கால்நடைகளை தூய்மை செய்கிறதுக்கோ எதுக்குமே அந்த தண்ணியை நம்ம எடுத்து பயன்படுத்த முடியாது. நாமளும் ரொம்ப கடினப்படுவோம், ரொம்ப சிரமத்துக்கு ஆளாவோம் இல்லையா? அப்போது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த அருவியிலிருந்து ஓடி வரக்கூடிய அந்த தண்ணீரை தடுத்து கால்வாய் வழியா சங்கிலி தொடர் போல கொண்டு வந்து ஏரிக்குள்ள சேர்த்திருக்காங்க. இப்படி சேர்க்கிற வேலையை பார்த்தவங்க யாருங்கிறீங்க? நீராணிக்கர்கள். நீராணிக்கர்கள் தான் இப்படி தண்ணியை கொண்டு வந்து இந்த ஏரியிலையும் குளத்திலையும் கட்டி சேமிச்சு வச்சவங்க. இவங்களுக்கு எங்கே, எப்போ, எவ்வளவு, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கு போட தெரிஞ்சிருக்கு. அதாவது நீரை கணக்கு போட்டவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நீராணிக்கர்கள். நீரை கொண்டு வந்துட்டாங்க, ஏரியிலையும் குளத்துலையும் சேமித்து வச்சுட்டாங்க. அந்த நீரை கட்டி காக்கிறது யாருன்னு கேட்குறீங்க? அவங்க பேர் தான் நீர்க்கட்டியார்கள். நீர்க்கட்டியார்கள் தான் இந்த நீரை பாதுகாக்கிற வேலையை, அதாவது ஏரிக்குமான முழு பொறுப்பு இவங்க தான். இப்போல்லாம் நம்ம பொழுது போகலை அப்படின்னு சொல்லி தோணுச்சுதுன்னா, எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது, அந்த தூண்டில் எடுத்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் மீன் பிடிச்சிட்டு வரலான்னு ஒரு 4 பேரை சேர்த்துட்டு நம்ம குளத்துக்கோ இல்லை ஏரிக்கோ போய் மீன் பிடிப்போம்ல, அப்போல்லாம் இப்படி பிடிக்க முடியாது. அப்படி மீன் பிடிக்கணும்னா கூட இந்த நீர்க்கட்டியாருடைய அனுமதி நமக்கு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஏரியில் பாசனம் விடணுமா இவங்க கிட்ட அனுமதி வாங்கணும். நீர் வறண்டு போச்சு, வத்தி போச்சு, இப்போ அது சமநிலமாக இருந்துகிட்டு இருக்கு, இன்னும் அதில் தண்ணி ஓடி வர்றதுக்கு மழைக்காலம் ஆகணும், அது வரைக்கும் இந்த நிலத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுதுன்னா, அந்த நிலத்தில் ஏதாவது ஒரு உருப்படியாக பயனுள்ளதா ஏதாவது விவசாயம் பண்ணணும்னா கூட இந்த நீர் கட்டியாருடைய அனுமதி அப்படிங்கிறது வேணும். சரி, இந்த நீரை கட்டி காப்பாத்துறாங்க, பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களே அந்த கரையையும் பாதுகாக்கலாம்ல? இல்லை, அதுக்குமே தனி அதிகாரிகளை நம்முடைய முன்னோர்கள் நியமித்து வச்சுருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரையார். கரை உடப்படுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் சுற்றி மத்தி இருக்கிற அந்த 50 கிராமமும் செதஞ்சி போகும் இல்லையா? மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் வரும் இல்லையா? அப்போது இந்த ஏரியோட உயிராக இந்த கரையை பாதுகாத்தாங்க. இந்த கரையை பாதுகாக்கிறவங்க தான் கரையார். ஒரு சின்ன ஓட்டை கூட அந்த கரையில்
கையில வந்துராது, அந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க. கண்ணு மணிய இமை எப்படி பாதுகாக்குமோ அந்த மாதிரி பாதுகாத்தாங்க இந்த கரையார்கள் எல்லாம். சமீபத்துல வீராணம் ஏரியில ஒரு பழுது பார்க்க வேண்டியது இருந்தது கரையில. அப்ப அந்த கரையை உடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் போது மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கரையை உடைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கரையை உடைக்க முடியல. உலகமே என்ன நம்பிக்கிட்டு இருக்கு, குளத்தோட கரையையோ ஏரியோட கரையையோ களிமண்ணால தான் நம்ம அந்த சுவரை அமைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த வீராணம் ஏரியோட சுவரை எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா களிமண்ல கிடையாது. அங்க பக்கத்துல அருகில கிடைச்ச மண் எடுத்தே அந்த வீராணம் ஏரியோட சுவரை அமைச்சிருந்தாங்க. அந்த ஏரி சுவரை, அந்த ஏரி கரையை உடைக்கவே முடியல. ரகசியம் என்ன அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உலகம் திறந்த கண்ணை இப்போ வரைக்கும் மூடலை. என்ன ரகசியத்தை பயன்படுத்தி இருப்பாங்க, என்ன ரகசியத்தை உள்ளுக்குள்ளே வச்சு அந்த சுவரை உருவாக்கி இருப்பாங்க. அந்த ரகசியம் நமக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் இந்த மாதிரி உறுதியாக அதற்கான தடுப்பு சுவர்களை உருவாக்கலாம் இல்லையான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எதிரி நாட்டு மன்னன் இருக்கான். எதிரி நாட்டு மன்னனால நம்முடைய நாட்டை தோற்கடிக்க முடியல. அவனால சரியான முறையில் போரிட்டு நம்மளை வெல்ல முடியல அப்படின்னா அவன் கையில் எடுக்கக்கூடிய சிறுபுத்தித்தனமாக புழங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? கரையை உடைக்கிறது. கரையை உடைச்சிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்திட முடியும், பொருள் சேதத்தை ஏற்படுத்திட முடியும், ரொம்ப எளிமையாக ஒரு நாட்டை வெல்ல முடியும் இல்லையா? குறுக்கு புத்தியோடு செயல்படுவதற்காக பயன்படுத்தப்பட்ட தந்திரங்களில் ஏரிக்கரை உடைப்பும் ஒன்று. அதனால தான் நமக்கு அறம் சொல்லி கொடுத்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் ஏரிக்கரையை உடைச்சிடாதையா, அது பாவம் அப்படின்னு சங்க இலக்கியங்களில் நமக்கு வலியுறுத்தினாங்க. இப்படி எதிரி நாட்டுக்காரர்கள் வந்து கரையை உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவங்க இரவு பகலா அந்த கரையை பாதுகாத்தாங்க. அவங்க பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளத்து காப்பாளர்கள். அந்த சுவரை அப்படி அரண் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாராவது வந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட ஓட தலை தெறிக்க விரட்டினாங்க நம்முடைய குளத்து காப்பாளர்கள். ஒரு ஏரி கிட்டத்தட்ட எவ்வளவு பரப்பளவில் இருக்கும்? குறைந்தது 100 ஏக்கருக்கு மேலே இருக்கும் ஒரு ஏரியோட பரப்பளவு அப்படிங்கிறது. அதில் கால்நடைகள் விழுந்து சாகலாம் இல்லையா? நிறைய பாசி பிடிக்கும். தண்ணி ஓடி வரும்போது ஆற்றுல தண்ணி சாதாரணமாக வராது, குப்பைகளையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு வரும். பல சமயங்களில் மனிதர்கள் கூட மூழ்கி இறந்து போயிடுவாங்க. இப்படி தண்ணியில் மிதக்கக்கூடிய எல்லாத்தையும் அகற்றக்கூடிய பொறுப்பு இந்த ஏரியினுடைய முழு சுத்தம் யார் கையில் இருந்ததுன்னா இந்த குளத்து பள்ளர்களுடைய கையில் இருந்தது. தண்ணி அடிச்சுக்கிட்டு வரும்போது வெறும் குப்பைகளை மட்டுமே அடிச்சுக்கிட்டு வராது, சாதாரணமாக வெறும் தண்ணியை மட்டுமே கொண்டு வராது, நிறைய வண்டல் மண்ணையும் சகதியையும் சேர்த்தே எடுத்துக்கிட்டு வரும். மேலே மிதக்கிறத குளத்து பள்ளர்கள் சுத்தம் படுத்திடுவாங்க. ஆனால் தண்ணிக்குள்ள தேங்கி இருக்கிற அந்த சகதியை வந்து நாம் என்ன பண்ணுறது? அதை அகற்றுறதுக்காக ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தொழில்நுட்பத்தை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அதுதான் குமிழி. இந்த குமிழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாலையிலிருந்து இன்னொரு சாலையை கடக்கிறதுக்கு நம்ம ஒரு சுரங்கப்பாதை மாதிரியான ஒரு அமைப்பை பயன்படுத்துவோம்ல, அந்த சுரங்கப்பாதை மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த குமிழியும். இந்த குமிழியை எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரிக்கு உட்புறமாக அமைச்சிருப்பாங்க. அதாவது இந்த பாசனத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை திறந்து விடுறதுக்காக கலிங்குன்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த கலிங்குக்கு பக்கத்தில் அந்த கலிங்கோட மதகு இருக்கும் பாருங்க, அந்த மதகுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தொலைவில் இந்த குமிழி அமைச்சிருப்பாங்க. இந்த குமிழியோட மதகை வந்து திறந்து விடும்போது அந்த சகதி எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளியே போய் வாய்க்காலில் போய் விழும். அதனால உரத்துக்கு உரமும் ஆச்சு, தூர் வாரின மாதிரியும் ஆச்சு. அடியில் இருக்கிற மண்ணை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இப்படி தூர் வாடுறதுக்கு நம்ம இந்த குமிழி அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் தினமும் தூர் வாரின தகவல் கூட இருக்குது. நங்காவரம் கல்வெட்டில் இந்த குறிப்பை வந்து குறித்து வச்சுருக்காங்க. குளத்தில் ஓடத்தை கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு 6 பேர் வரைக்கும் தூர் வாரணுமா. அந்த 6 பேரும் எப்படி தூர் வாரணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 முறை தூர் வாரணும்.
ஒரு நடைக்கு 140 பெட்டி சுமந்துக்கிட்டு வரணும். சுமந்துட்டு வந்து அந்த மண்ணை வெளியே தட்டணும். அப்போ தினசரி தூர்வாரக்கூடிய பணி அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த குளத்தினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கொள்ளளவு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்ம நேர தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த நீரை வந்து நம்ம வெளியில எங்கேயும் சிதற விட்டுறக்கூடாது, வெளியில வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தவங்க, ரொம்ப கவனமா இருந்தவங்க நம்முடைய முன்னோர்கள். இந்த குமிழிங்கிற மிகச்சிறந்த தொழில்நுட்பம் எப்ப சாக ஆரம்பிச்சது சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்துல தான். வெள்ளைக்காரங்க வந்தப்போ இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு தான் கலிங்கன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, பெருவெள்ளம் வெளியே வந்தா மடைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, அப்பவே சகதியெல்லாம் வெளியே போயிருமே, அதுக்கு நடுவில் இந்த குமிழின்னு வேற ஒன்று வேணுமா, இந்த குமிழி பள்ளர்கள்னு வேற ஒரு பிரிவு வேணுமா அப்படின்னு சொல்லி சாவுமணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய குளத்துக்கும் ஏரிக்கும் சாவுமணி அடிக்க ஆரம்பித்தது. நம்முடைய குளமும் ஆறும் ஏரியும் தூர்ந்து போக ஆரம்பித்தது, நம்மிடமிருந்து காணாமல் போக ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் தான். இந்த பாசனத்துக்காக நம்ம தண்ணி விடுறோம் இல்லையா, இந்த பாசனத்துக்காக தண்ணி விடும்போது சில பேருடைய வயல் அப்படிங்கிறது 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும், சில பேர் ஒரு 3-4 ஏக்கரில் வச்சுருப்பாங்க. இது அடுத்தடுத்து இருக்கும். அப்போது அவங்களுக்கு சரியான அளவில் சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். சில இடத்துல நெல் பயிரிட்டிருப்பாங்க, சில வயலில் பூக்களை பயிரிட்டிருப்பாங்க, இல்லை வேறு வேறு பயிர்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பயிரும் வேறு வேறு அளவில் தண்ணி தேவைப்படும், ஒவ்வொரு பரப்பளவுக்கும் வேறு வேறு அளவில் தண்ணி தேவைப்படும். அப்போது இந்த கணக்கு துல்லியமாக தெரிஞ்சிருக்கணும். துல்லியமாக கணக்கிட்டு ஒரு வயல்லிருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணீரை சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். இந்த வேலையை பார்த்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் பாய்ச்சி இல்லைன்னா நீர் வெட்டியார் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. அப்போ எப்படியெல்லாம் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. குளத்தை தூர்வாரக்கூடியவரே கரையையும் பாதுகாத்திருக்க முடியும், ஏரியை பாதுகாக்கிறவரே குளத்தை தூர்வாரி இருக்க முடியும். எதுக்கு பல பேரை வச்சு சம்பளம் கொடுக்கணும்னு இப்போ மாதிரி சிந்திக்காம, இல்லை ஏரி தான் நம்முடைய உயிர், ஏரியை பாதுகாத்தாதான் நம்ம வாழ முடியும், நீர் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்னு பார்த்து செயல்படுத்தியிருக்காங்க பாருங்க. இந்த தண்ணியை அளந்து கொடுக்கறதுக்கும் அளவு முறைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளிகை, அதாவது ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிடம். இந்த 24 நிமிடத்துக்கு தண்ணியை திறந்து விட்டால் எத்தனை ஆயக்கட்டு நிரம்பும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த நீர் பாய்ச்சி துல்லியமாக அளவிட்டிருக்காங்க. முறைப்பானை அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முறைப்பானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு இல்லைன்னா தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு பானை. இந்த பானையினுடைய கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா? 10 லிட்டர் தண்ணி இந்த பானை பிடிக்கும். இந்த பானையினுடைய அடியில் ஒரு ஊசி அளவுக்கு ஒரு துவாரத்தை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஊசி ஓட்டையிடக்கூடிய துளையிடக்கூடிய இந்த ஊசி இருக்கு பாருங்க, இந்த ஊசியினுடைய அளவு என்னவாக இருக்கணுங்கிறத கூட துல்லியமா நம்ம சங்க இலக்கியத்துல நம்முடைய முன்னோர்கள் குறிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஓட்டை வழியா அந்த பானையிலிருந்து தண்ணி சொட்டு சொட்டா, அதாவது சொட்டு நீர் பாசனம் இருக்கு பாருங்க, இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரியே வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பானையில இருக்கிற அந்த 10 லிட்டர் அளவு தண்ணி தீரும்போது 1 ஏக்கர் நிலத்துக்கு தண்ணீரை பாய்ச்ச முடிச்சிருப்பாங்க. அப்போ எப்படியெல்லாம் அளவு முறைகளை வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. எப்பேற்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. குளத்துல ஏரியில தண்ணி இருக்கு, ஆனா அது வற்றக்கூடிய காலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? 12 மாதமும் நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்காது, தண்ணியை நம்ம சேமிச்சே வச்சிருக்க முடியாது. தண்ணியினுடைய அளவு மழை குறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, ஆனா நம்ம விவசாயம் பண்ணி ஆகணும். அப்போ அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த வாய்க்காலுக்கெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சிந்திச்சவங்க அதற்கு பயன்படுத்தின தொழில்நுட்பம் தான் சுருங்கை. சுருங்கை அப்படிங்கிறது இந்த மூங்கில் மரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல வந்து இந்த சுருங்கை ஒரு சின்ன குழாய் வடிவத்துல ஒரு சின்ன அளவில் அந்த குழாயை செஞ்சிருப்பாங்க. அந்த குழாய் வழியா அந்த தண்ணியை கொண்டு வந்தாங்க அந்த பாசனத்துக்காக. எந்த ஒரு காலத்திலையும் எப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் நமக்கு விவசாயம் நின்றுடக்கூடாது, எல்லா காலத்திலையும் நம் மக்கள் புழங்குறதுக்கு நம்ம தண்ணியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து
பார்த்து 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 நிர்வகிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா? வெறும் பாசனத்துக்கு மட்டுமே தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்தா போதுமா? அப்போ குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, கால்நடைகளை சுத்தம் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படும்ல. அப்போ அந்த தண்ணீரை எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு கிணறு அப்படின்னு அங்கங்க கிணறு வெட்டினாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல நீரை சேர்த்து வை, ஆழிக்கிணறை வெட்டு, ஆற்றுக்கு பக்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கே எப்பவுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாத, சோம்பேறித்தனமாக இருந்துராத, அதுக்கு பக்கத்தில் தொடு கிணற வெட்டினா. அது மட்டும் இல்லாமல் மணற்பாங்கான இடத்துல எப்பட்றா தண்ணியை சேர்த்து வைக்கிறதுன்னு கேள்வி கேட்டவனுக்கு ஒரே கிணற வெட்டினா. குளத்துல தண்ணி இருக்கு, அதுவே நல்ல ஆழமாக தான் அந்த குளத்தையே வெட்டியிருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த குளத்துக்குள்ளேயும் ஒரு கிணற வெட்டி அதுக்குள்ள தண்ணியை சேர்த்து வச்சான் பிள்ளை கிணறு. குளத்துல தண்ணி வத்தி போனாலும் அந்த கிணறுல இருந்து நம்ம தண்ணியை எடுக்கணும் அப்படின்னு அதுக்கும் சேர்த்து எவ்வளவு நீர்த்தேக்கங்களை நம்மளால் உருவாக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீர்நிலைகளை நம்மளால் உருவாக்க முடியுமோ அவ்வளவு நீர்நிலைகளை நமக்காக உருவாக்கி வச்சாங்க. இந்த ஏரியை வடிவமைக்கிறதுல கூட கபிலர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு பாருங்க. ஏரியை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, அந்த ஏரியினுடைய நீளம் அதிகமாக இருக்கக்கூடாதான். நீளம் அதிகமாச்சுது அப்படின்னா தண்ணி பறந்து போய் சீக்கிரமாக வத்தி போயிடும். அப்போது ஏரியினுடைய கொள்ளளவு அதிகமாக இருக்கணும், ஆழம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா 8ஆம் நாளில் ஒரு பிறை தெரியும் பாரு, அந்த பிறை மாதிரி ஒரு லே அவுட்டை போட்டு கொடுத்தாரு கபிலர். ஏரி எப்படி இருக்கணும், ஏரி எப்படி விட்டணும், 8ஆம் நாள் பிறை வடிவ மாதிரி அந்த ஏரியை வெட்டினேன்னா அதனுடைய ஆழம் அதிகமாகும். அந்த ஆழம் அதிகமாகும் போது அந்த தண்ணீரினுடைய கொள்ளளவை நம்ம அதிகப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. உச்சக்கட்ட பணி, இந்த பிரிவுகள் எல்லாம் பார்த்ததுலேயே உயர்ந்த பணி. இந்த நீர் சமூகம் செய்ததுல வேலையா பார்க்காம தியாகமா செஞ்ச ஒரு மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கு தெரியுமா? மடையர்கள். நம்ம இன்னைக்கு கேலியாக பேசுவோம், எல்லாம் மடப்பயலை இங்கே வா, இங்கே வந்து உட்காருன்னு ஒரு முட்டா பயலை கூப்பிடுறதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய இந்த மடையனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தியாகம் இருக்குது. இராணுவ வீரனுக்கு கொஞ்சமும் குறையாத ஒரு மிகப்பெரிய தியாகம் இந்த மடையனுக்கு பின்னாடி இருக்குது. ஊரே சேர்ந்து மாலையெல்லாம் போட்டு திலகமெல்லாம் வச்சு பிரிவு உபச்சாரமெல்லாம் கொடுத்து ஒரு இறுதி பயணத்துக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. என்ன பயணம்னு நினைக்கிங்க? மழை நீர் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி பெய்யாது, பெருக்கெடுத்து பெய்யும், விடாம பெய்யும். வெள்ளம் பெருக்கெடுக்கும், ஏரி நீர் நிரம்பி வழியும். அப்போ அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து கிட்டத்தட்ட 50-60 கிராமங்களை, அந்த ஏரியை சுற்றி இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தன் துணிஞ்சு வருவான். அப்பா போறியாப்பான்னு குழந்தை கூப்பிடும். என்னங்க போறீங்களா, திரும்பி வந்துருவீங்கல்லன்னு மனைவி கேட்பா. எந்த சத்தத்துக்கும் காது கொடுக்க மாட்டான். என்னுடைய மக்களை நான் பாதுகாக்கணும், என்னுடைய கிராமத்தோட மக்களுடைய உயிர் எனக்கு பெருசுன்னு தன்னுடைய உயிரையும் துச்சமா மதிச்சு ஒரு மனுஷன் இறங்கி வந்தான்ல, அவன்தான் மடையன். ஒரு மிகப்பெரிய சுரங்கம் மாதிரியான ஒரு அமைப்பை வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய காலத்துல தண்ணியை திறந்து விடுறதுக்காக, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் திறந்து விட்டப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேரழிவை சந்திச்சோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மடை, அந்த மடை வந்து எவ்வளவு அடி ஆழத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடியிலிருந்து 24 அடி ஆழத்துல அந்த மடையை வந்து ஏரிக்கு அடியில் வச்சுருப்பாங்க. அந்த அடி ஆழத்துக்கு தம் கட்டி போய், அதுவும் வெள்ளப்பெருக்கில் அந்த 20-25 அடி ஆழத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அது இன்னும் அந்த கொள்ளளவு அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த ஆழத்தில் தம் கட்டி உள்ளே போய் அந்த மடையோட மதகை திறக்கணும். மடையோட மதகை திறக்கும்போது தண்ணி நான் வந்துட்டேன் வரேன் அப்படி சொல்லிட்டா வரும்? நம்மளை கொஞ்சிக்கிட்டே வருமா? பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி அந்த தண்ணி வருமா? இல்லை, பேய் மாதிரி அரக்க மாதிரி ஒரு சீரிட்டு அசுர வேகத்தில் வரும். தூக்கி அடித்தா அவன் காலி. ஆனால் பயப்படவே மாட்டான். என் மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு பணி செய்கிறேன், அந்த பணிக்காக என் உயிரையும் கொடுப்பேங்கிற ஒரு வீர உணர்வோடு போயிருப்பான் இல்லையா? அந்த வீர உணர்வோடையே அந்த வேலையை பார்ப்பான். அதில் திரும்பி வந்தவங்க சில பேர், திரும்பாமலேயே போனவங்க பல பேர். அப்படி அந்த மடையை திறக்கிறதுக்காக போகும்போது உயிர் விட்டா
அந்த குடும்பத்துக்கு கிராமமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிலம் கொடுக்குறாங்க. நிலம் கொடுத்த உடனே அந்த குழந்தைகளுக்கும் அந்த மனைவிக்கும் வாழ்க்கை கிடச்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவர்களை காலம் உள்ள வரைக்கும் மரியாதையாக நடத்தியிருக்காங்க. எப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த மடையை திறக்கும்போது உயிர் விட்டானே அந்த மடையன், அந்த மடையனுக்கு அந்த ஏரி பக்கத்திலேயே ஒரு நடுகளை வைப்பாங்க. அப்படியே ஏரி பக்கமாக எப்போவாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா காலார நடந்து போய் பாருங்களேன். அங்கே ஒரு மடத்து கருப்பன் இருப்பான், அங்கே ஒரு மடமுனியன் இருப்பான், அங்கே ஒரு மட இருளன் இருப்பான். இவங்க பூர்வீகத்தை தோண்டுங்க, தோண்டி பாருங்க, அப்போ யாருன்னு தெரியும். அந்த கதை நமக்கு தெரிய வரும், அந்த தியாகம் நமக்கு புரிய வரும். மதுரையில் சிறுதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இப்பவும் ஏரிக்கரையாக ஏதாவது ஒரு வெளியாட்கள் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு போட்டுட்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. என் தெய்வம் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, செருப்பை கழுத்தி கையில் எடுத்துட்டு போங்க அப்படின்னு மரியாதையோட இப்பவும் புழங்குற பழக்கம் இன்னும் மதுரையில் இருந்துட்டுருக்கு. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி மட இருளன் இருக்காங்க அப்படின்னா, மடத்து கருப்பன் இருக்காங்க அப்படின்னா, மடமுனியன் இருக்காங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும் எந்தெந்த ஊரில் இன்னும் இந்த பழக்கம் உயிர்ப்போட இருக்குது அப்படிங்கிறத. ஒவ்வொரு குளத்துக்கும் நீர் பாய்ச்சினாங்க இல்லையா, அந்த நீர் பாய்ச்சும்போது அந்த கடைசி தண்ணீர் அப்படிங்கிறது எங்கே போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அந்த கடைசி குளம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கோவிலினுடைய குளமாக இருக்கும். மழை நீரை சேமித்து வைக்கிறதுக்காக வெறும் ஏரியை மட்டுமே உருவாக்கி வைக்கல, குளத்தை மட்டுமே உருவாக்கி வைக்கல, அகழி அப்படிங்கிறத ஒன்றை உருவாக்கி அரண்மனைக்கு வெளியே அதை ஒரு பாதுகாப்பு அரணாவும் உருவாக்கி வச்சாங்க. மழை தண்ணீரை சேமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கங்களில் ஒன்று தான் இந்த அகழி. ஒவ்வொரு கோவில் கட்டும்போதும் கோவிலில் இருக்கக்கூடிய தெப்ப குளங்கள் இந்த மழை நீரை சேமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அந்த குளங்களுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த கடைசி நீரை அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு எடுத்து நீராட்டிக்கிட்டு தான் தலைமடையிலிருந்து கடைமடை வரைக்கும் அந்த தண்ணியை திருப்பி விட்டாங்க. அந்த தண்ணி மூலமாக நீர்ப்பாசனம் வயல்களுக்கு கிடச்சிது. அந்த வயல்கள்ல இருந்து நமக்கு நிறைய செழிப்பும் கிடச்சிது. ஏன் உள்ளுக்குள்ள ஒரு தெய்வ நம்பிக்கையை கொண்டு வரணும்? அப்படியாவது இந்த தலைமுறைகள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்காதா? காலத்துக்கும் பின்பற்றி கடைபிடிச்சு எடுத்துட்டு வந்து அவங்க தலைமுறைகள் கிட்ட அதை ஒப்படைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆவல் தான். நம்ம பழையாறு இருக்கு பாருங்க, அதோட கடைசி ஆறு எங்க போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி குளம். நம்ம பொருணையாறு எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? திருச்செந்தூர் குளம். இப்படி தெய்வத்துக்குள்ள தண்ணியை கொண்டு வந்து புனிதமாக்கி அதை அழகு பார்த்தவன் தமிழன். ஏன்னா அப்படித்தான் நம்முடைய தலைமுறைகள் அதை தொடரும். அப்படின்னா அப்படியாவது தொடரட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். மேலிருந்து தண்ணி விழுறதுனால அதை அமிழ்தம்னு பெயர் வைத்து அழகு பார்த்த ஒரே இனம் இந்த உலகத்துல உண்டு அப்படின்னா அது நம்முடைய தமிழினம் தான். தண்ணீர் தட்டுப்பாட்டை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த நல்ல நாளில் இந்த தண்ணி பற்றாக்குறைக்கு, இந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவு கட்டணும் அப்படின்னு நாம் இன்னைக்கு முடிவெடுத்தோம் அப்படின்னா இனிமேல் நம்ம கடைபிடிக்க வேண்டியது யாரை அப்படின்னா நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய தமிழர்களை. நன்றி, வணக்கம்.